ஹே கைஸ் வெல்கம் டு ஐஜி கேம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்கிறது, அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? ஓகே நண்பர்களே, எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஃபார்மிங் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஃபார்மிங்கும் பண்ணலை. அதனால் நமக்கு தேவையான கொஞ்சம் சீட்ஸை மட்டும் தேவையான அளவுக்கு போட்டு ஒரு சில இது செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு சூப்பு செய்ய வேண்டியது இருக்குது நண்பர்களே. அந்த சூப் வச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா வார்மாக இருக்க முடியும். ஒரு ஃபர்ஸ்ட் ஷூட் முடிக்கிறதுக்கு நான் போகிறேன் பனி சைடு, ஐஸ் ஏஜ் சைடு. அதனால் இதெல்லாம் நான் போட்டுட்டு அதுக்கடுத்து வேலைகள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வேலையை பார்ப்போம். டீரெக்ஸ் பையன் வேறு வெறியோடு இருக்கிறான். ஏன்னா இந்த ஏரியாவில் ஒவ்வொரு ரேப்டர் இப்போலாம் ஸ்பான் ஆகுது, என்னன்னு தெரியலை. மட்டும் இல்லை நம்ம வீட்டு சைட்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரைட் சைட்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காரணம் பையன் வேறு ஸ்பான் ஆனால் நம்மகிட்ட என்னமோ ஸ்பைன் எல்லாத்தையும் நான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சர் தான், பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட்டு. இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா கேசோலின்லாம் வச்சுட்டு நம்ம அந்த மலைக்கு வேறு போகணும். ஏன்னா அங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் அயன் அதிகமாக கொட்டி கிடக்கிறதுனால அங்கே போய் தான் நம்மளால் எதுனாலும் எடுக்க முடியும். மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சொல்லுங்கள். வுட்டு வந்து எப்படி நிறையா கலெக்ட் பண்ணுறதுன்னு, எப்படி கலெக்ட் பண்ணி ஹெவி வெயிட்டை மேலே கொண்டு போகிறோங்கிறதுக்கு ஏதாவது எலிவேட்டர் எதுவும் இருக்குமா அப்படிங்கிறத ஒரு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்டில். எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மவுண்டைன் அளவுக்கு ஹைட்டு கொண்டு போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம செய்வோம். ஓகேவா? இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். அதுக்கடுத்து மவுண்டைன் கீழே ஒரு ஹோம் கட்டுவோம், ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்டோன் வச்சு. அங்கே போய் வந்து நம்மளுடைய ஒரு சில டைனோசர்லாம் நிறுத்தி வுட்டு கலெக்ட் பண்ணுறதுன்னா பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஒரு பிளானிங் வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அங்கே டேஞ்சரஸான டீரெக்ஸ்லாம் அதிகமாக ஸ்பான் ஆகுறதுனால பயங்கரமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அயனில் தான் நான் ஹோம் கட்டணும்னு நினைக்கிறேன். கெட்டுனா ஏன்னா அந்தளவுக்கு தான் கொஞ்சம் பவரான டைனோசர் தான். அங்கே அலோசரஸ் அதிகமாக ஸ்பான் ஆகுறான். அதுக்கடுத்து ரேப்டர், இவனுங்கிட்டலாம் தான் தப்பிக்கிறதே பெரிய விஷயந்தான். ஓகே, இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட ஓவரால் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் கொஞ்சம் சர்வே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய அயன்லாம் தேவைப்படுது நண்பர்களே. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டால் ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன். அதை எங்கே வச்சேங்கிறத மறந்து போய் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, லெதர் வேறு கொஞ்சம் வேணும். அதுக்கடுத்து சிலிக்கா பெல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் செய்கிறதுக்கு. சிலிக்கா பெல்ஸ் வேறு கலெக்ட் பண்ணணும். சிலிக்கா பெல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா சிலிக்கா பெல்ஸ் நிறையா கிடைக்கிற மாதிரி ஒரு ஐலாண்டே இருக்குது. ஆனால் அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு சும்மா இருந்துடலாம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட் அடிச்சு விட்டேன், நீங்கள் கடுப்பாயிருவீங்கன்னு சொல்லி. ஏன்னா பல மணி நேரமாக இந்த ஒர்க்கிங்கே ஓடிக்கிட்டு இருந்துச்சு நண்பர்களே. ஏன்னா வீடு ஓவராக இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால லைட்டாக வச்சு விட்டுறலான்னு நினச்சேன். அதனால தான் ஒரு ஜென்ரேட்டர் எல்லாமே கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே ரைட்டு, அப்படி மெதுவாக தான் கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது நண்பர்களே, அது கிராஃப்ட் ஆகிறதுக்கே. நான் உங்களுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட் அடித்து இவ்வளோ நேரம் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல ஜென்ரேட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும் நண்பர்களே. எங்கே போச்சு அந்த இருக்குது பாருங்கள், ஜென்ரேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஜென்ரேட்டர் வந்து இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் குட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐடியா. இங்குடி ஃபிக்ஸ் பண்ணோம்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குது. அவங்களுடைய குக்கிங் பாட்டு, அதுக்கடுத்து குக்கர் எல்லாம் இந்த குக்கர் எல்லாம் வைக்கிற இடம். அதனால் அது வேண்டாம் நண்பர்களே, இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஒரு ஜென்ரேட்டர் தான் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க கரண்டு. அதனால் ஓவராக தான் ஃபியூல் செலவாகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன இதுன்னு பார்க்கலாம். ஓகே போதும் நண்பர்களே, அவ்வளோதான். ஓகே, இனி ஒயர் கனெக்ஷன் கொடுப்போம். ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆக்கிட்டேன் நண்பர்களே. நிறையா வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கடுத்து அப்படி மெதுவாக வச்சு விட்டேன். அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா பகலாகவே ஆகிப்போச்சு. ஓகே பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளோ நேரம் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி நைட்டு வேணால் பார்ப்போம், அவ்வளோதானே. இவ்வளோ அழகாக வந்திருக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஒயர் இருக்குது. இன்னும் வீட்டை லைட்டாக தான் என்னால் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அயன் காலியாக போச்சு. இன்னும் கொஞ்சம் அயன் கலெக்ட் பண்ண பிறகு வேணால் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இந்த ஒயர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் தெரியுமா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஒயரை போட்டு இவன் பெயர் என்னென்னு மறந்து போயிருந்தேன் நண்பர்களே. அவன் பெயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று மறந்துடுச்சு. ரைட்டு விடுங்க. ஓகே, இனி வந்து நம்ம சூப் செய்கிற வேலை தான் இருக்குது. அந்த ஏரியா பக்கம் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள் இருக்குது. முதல்ல வந்து இந்த வீடியோவில் ஒரு சின்ன வேலையை முடிக்க முடியாதான்னு பார்ப்போம், இல்லைனா அடுத்த வீடியோ ஆயிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலிக்கா பெல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக பல கிலோமீட்டருக்கு பயணித்து வந்துட்டேன். நான் போன தீவில் கொஞ்சம் தான் இருந்துச்சு நண்பர்களே ஐலாண்டில். அதனால் நம்ம வந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்திருக்கோம். அதாவது நம்ம பழைய வீட்டு பக்கத்தில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஆயிஸ்டர் பார்த்திங்களா, இதில் சிலிக்கா பெல்ஸ் 10 கிட்ட கிடைக்குது. இதே மாதிரி இந்த தீவை சுற்றி நிறையா இருக்கும். அது எல்லாத்தையுமே டக்குன்னு கலெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறையா சிலிக்கா பெல்ஸ் கிடைக்கும். கடைசியில் எவ்வளோ கிடைக்கும்னு பார்ப்போமே. ஓகேவா? ஓரளவு குத்து மதிப்பாக ஒரு 500 கிட்ட கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கடுத்து திரும்ப வந்து எடுக்க தேவையில்லை.
ரைட்டு இப்போதைக்கு வந்து ரன்னிங்லேயே ஓடும். இன்னும் நிறைய தேவைப்படுது நண்பர்களே. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குறாங்கன்னா அந்த சிலிக்கா பில்ஸு நல்லா அந்த இடத்த நல்லா அலசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறையா சிலிக்கா பில்ஸ் கிடைக்கும். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து நமக்கு இன்னும் நிறையா விஷயங்களுக்கு தேவைப்படுறதுனால தான் அந்த சிலிக்கா பில்ஸ் எல்லாம் போட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைனா யார் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவா? டக்கு டக்குன்னு போயிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட்டு, நின்றுங்க. இந்த சிலிக்கா பில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, ஓவரால் எல்லா சிலிக்கா பில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு மீடியமாக கிடச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, 360 கிட்டே கிடச்சிருக்கு. சூப்பர். இந்த சிலிக்கா பில்ஸை வச்சே ஓட்டிடலாம். நான் ஒரு 500 கிடைக்கும்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கிடச்சிருக்கு. ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கல. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இன்னும் அடுத்த வேலைகளெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இன்னும் இந்த வீடியோவில் நிறையா வேலைகள்லாம் இருக்குது. ஓகே ரைட் நண்பர்களே, இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நான் வீட்டுக்கு வர்றதுக்கே நைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் ஜென்ரேட்டரை, ஃபியூலை போட்டு எப்படி லைட்லாம் எப்படி சூப்பராக எரியுதா இல்லையான்னு. லைட் ஆன் பண்ண மறந்துட்டேன் நண்பர்களே. நின்னுங்க, அப்படி போயிட்டு லைட்டை அப்படியே லைட்டாக ஆன் பண்ணிட்டு நண்பர்களே, லைட்டை ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குது. பட் என்ன ஆகுது, ஓவரால் ஸ்டக் ஆகுது. நம்ம மொபைல் செத்து பொழைக்கிறான் ஓவரா. ஓகே, ஆனால் பக்கத்தில் போனால் தான் ஒரு மாதிரி லைட்டு வரான். அவ்வளோதான் நண்பர்களே, தூங்கி எந்திச்சாச்சு. இப்போ பாருங்கள், பகலில் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பார்ப்போம் லைட்டு போட்டதுக்கு. அடா பாவிகளா, இதுன்றா ஹச்டியில் போட்ட மாதிரி இருக்குது. ஏதோ இந்த ஃபில்ட்ரு போட்ட மாதிரி இருக்குது நண்பர்களே, பயங்கரமாக. நமக்கு தேவையே கிடையாதுடா. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா கேஸ் வலின்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே கொண்டு போய் வைக்கணும். அந்த மலைக்கு வந்து கொண்டு போகணும் கொஞ்சம் இதை. ஏன்னா அங்கே மலையில் வேறு இன்னும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது, அதையும் பார்க்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அங்கேருந்து தான் பார்த்துட்டிங்கன்னா அயன் எடுக்க போகிறோம் இனி. ஏன்னா ஃபுல்லாகவே இனி அங்கேருந்து தான் அயன் எடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மேப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2வதாக டைட்டன் ஒருத்தனை பார்த்தேன் நண்பர்களே. இந்த டைட்டன் பையன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்காம்னே. இவன் டைட்டன்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட நான் ஒரு 120 டேஸ் கிட்ட கடந்துட்டேன் இந்த ஆர்க் மேப்பில் வந்ததுலேருந்து. இன்றைக்கி தான் அதுக்கடுத்து எப்போ ஒரு 50 இல்லைன்னா 100 டேஸில் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் ஒரு டைட்டனை. அதுக்கடுத்து இப்போ தான் இவனை திரும்பவும் பார்க்குறேன். ஓகே ரைட்டு, இப்போ நண்பர்களே நம்ம வந்து மேலே பாலிமர் செய்ய போட்டுருவோம் நண்பர்களே. ஃபியூல்லாம் போட்டு ஆன் பண்ணியாச்சு. பாலிமர்லாம் இங்கே நிறையா செய்யலாம். ஏன்னா அப்சிடியன் நமக்கு கிடைக்கும், கொட்டி கிடக்குது. ஆனால் நம்ம தான் கலெக்ட் பண்ணி வைக்கல. எனக்கு டைம் இல்லை, அதான் உண்மை. நமக்கு தேவையானதப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி செஞ்சுக்கிடுவோம். மிச்சபடி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஷார்ட் கன் செய்யலான்னு. நான் ஷார்ட் கன்னே செய்ய போகிறேன் நண்பர்களே. வேறு ஒன்றுமே எனக்கு தேவையில்ல. ஏன்னா ஷார்ட் கன்னே செய்கிறது தான் நல்லது. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் கிரில்லுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு ஆயில் தேவைப்படுது. நம்மகிட்ட ஆயில் இப்போதைக்கு இல்லை. நம்ம பிற்காலத்தில் ஆயிலை டன் கணக்காக ஏற்ற மாதிரி பண்ணினோம்னா இங்கே வந்து பண்ணலாம். ஓகே ரைட்டா? இப்போதைக்கு இந்த கன்னில் வந்து நான் இந்த கன்று தான் செய்ய போகிறேன். டியூரபிலிட்டி வந்து 800 இருக்குது. டேமேஜ் வந்து 124 கிட்ட இருக்குது. அதனால் இதே செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரைட், இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா வுட்டு கொஞ்சம் இருக்குது நம்மகிட்ட. ஆல்ரெடி நிறையா வுட்டு இருக்குது. முதல்ல இதை வந்து குக் பண்ண போட்டுருவோம் நண்பர்களே. ஃபரண்ட்டில் வந்து ஹீட் பண்ண போட்டுருவோம். தேவையில்லாதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அயன் என்ன எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா இன்னும் நிறையா தேவைப்படுது. ரைட், எங்கடா இருக்க? இந்த இருக்கான் பாருங்க. இந்த ஆன்கிலோசாரஸ் வாடா, நம்ம போய் அடுத்த அயன்லாம் கலெக்ட் பண்ணுவோம். வா டக்குன்னு வா, போய் அயன்லாம் கலெக்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஓகே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம் போல். அதுவே ஹீட் ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கடுத்து இன்னும் நிறையா வேலை இருக்குது நண்பர்களே. ஆர்மர்லாம் செய்யணும். ஆர்மர் செய்கிறதுக்கு இப்போதைக்கு ஆர்மர்லாம் நான் ஒன்றும் அன்லாக் பண்ணி வைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு நமக்கு இன்னும் என்கிராம்ஸே கையில் 47 தான் இருக்குது. இன்னும் நிறையா அன்லாக் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கே பேரும் பாருங்கள். ஓகே, ட்ரான்ஸ்ஃபரு பாலிமர் வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் சும்மா தூக்கி போடுவோம், அவ்வளோதானே. நம்மக்கிட்டே இருக்கட்டும்னு நான் வச்சேன். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே உள்ள சிலிக்கா பில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸில் அங்கே தான் மோஸ்ட்டாக வந்து கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்கு பாலிமரையும் கொண்டு போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா பாலிமரை வீட்டில் தான் வச்சுக்க போகிறேன். ஓகே ரைட்டு, இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆர்மர்லாம் இங்கேயே தூக்கி போட்டுரும் நண்பர்களே. இங்கே எப்போவாது வந்துட்டு போகிற இடங்கிறதுனால அங்கேயே இருக்கட்டும். நம்ம ஆர்மர் வேணுன்னா வந்து செஞ்சுக்கலாம், இல்லைனா ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டு, இப்போதைக்கு லெதர் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம கையில். வீட்டில் கொஞ்சம் ஒரு 600 லெதர் கிட்டே இருந்துச்சு. நான் இது வரைக்கும் லெதரை வந்து நிறையா லெதர் வந்து யூஸ் ஆகிட்டே இருக்குது நண்பர்களே. நம்ம கையிலே லெதர் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. 2000 லெதர் கிட்ட கேட்குறான் ரெக்ஸு சேடலுக்குலாம். ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்கு முடியலையே, என்ன செய்கிறது, என் நேரம். ஓகே, இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அயன் இருக்குது நம்ம கையில். பார்த்துட்டிங்கன்னா ஆர்மர் செஞ்சு விட்ருவோம். ஏன்னா நமக்கு இன்னும் தேவைப்படும் இனி தான். பார்த்துட்டிங்கன்னா லெதர் கம்மியாக இருக்குது. ஒரே ஒரு நம்மளால் செஸ்ட்டு தான் செய்ய முடியுது. ஹெல்மெட்டுக்கு ஒன்றும் முடியலை. ஓகே ரைட், இப்போதைக்கு நம்ம கிடைச்சதை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான் ஷர்ட்டு. ஓகே, அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. ரெஃப்ரிஜிரேட்டர் செஞ்சேன். அதாங்க
ஃப்ரிட்ஜு இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் சப்ளை ஆகலை. அதுக்கடுத்து இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இங்கே பில்டு பண்ணிட்டேன். ரெஃப்ரிஜிரேட்டர் எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஒரு சில இது வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, வெஜிடபிள்ஸ் போன்றவைகள், பெரிஸு, அதுக்கடுத்து இந்த மீட்டுக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும், இல்லைன்னா அப்படி தான் கெட்டு போயிட்டு இருப்பான். இருந்தாலும் கெட்டு போகிறான் நண்பர்களே. நான் பார்த்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரேட்டர் ஆன் பண்ணியுமே கெட்டு போக தான் செஞ்சான். நம்ம வந்து இந்த லைட்டெல்லாம் தேவையில்லை, வேணும்னா ஒரு லைட்டு மட்டும் வீட்டுக்கு ஆன் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய லைட் வச்சிட்டோம் ஒரு ஆசையில். பரவாயில்ல, இது இப்போதைக்கு ஒரு அழகாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் ரிமூவ் பண்ணலான்னு இருக்கிறேன் ஒரு சில லைட்டெல்லாம். ஏன்னா ஓவர் லைட்னிங்காக இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி லைட்டை வைக்கலான்னு நினைக்கிறேன் இனி. ஓகேவா? ரைட்டு, மீட்டுலாம் நமக்கு இந்த ப்ரைம் மீட்டை மட்டும் இதுக்குள்ளே வச்சா போதும் நண்பர்களே. அதுக்கடுத்து இந்த இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் நண்பர்களே. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குக்கிங் பாட்டில் குக் பண்ண போகிறோம் நண்பர்களே. நான் சொன்ன சூப்பு, அந்த சூப்பு தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம உடம்ப வார்மாக வச்சுக்க யூஸ் ஆகும். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா 5 லாங் கிராஸு, 5 பார்த்துட்டிங்கன்னா ரா கேரட்டு, தண்ணி வேணும். அதுக்கடுத்து மீஜோ பெரிஸு, அசுல்மி பெரிஸுன்னு நினைக்கிறேன். இந்த இருந்தாலே போதும், இங்கே இருந்தாலே போதும், நம்ம அந்த சூப்பை கிரியேட் பண்ணலாம். அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்பைசியாக, அதனால வந்து அது வந்து நம்மளை வார்மாக வச்சு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, செஞ்சு பார்ப்போம் என்ன நடக்கும்னு. நமக்கு வந்து பனியில் வந்து உயிர் குறையாத வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா பனியில் வந்து ஃப்ரீஸ் ஆகி தான் பாதி நேரங்கள் நம்மளால் உள்ளேயே சர்வே பண்ண முடியாது. உள்ளே தள்ளி போக போக இன்னும் ஃப்ரீஸ் ஆகிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். ரைட்டு, இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, ஆல் ரிசோர்ஸ் வச்சுருக்கோம் கையில். அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நார்கோட்டிக்கும் தேவைப்படும், அதை சொல்ல மறந்துட்டேன். ரைட்டு, தண்ணி வச்சாச்சு, அதுக்கடுத்து இது வச்சாச்சு நண்பர்களே. இன்னும் என்ன தேவைன்னு தெரில, கொஞ்சம் டேட்சி வச்சுருவோம். டேட்சியை வச்சு ஃபயரை பற்ற வச்சுருவோம். ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் நிறைய தேவைப்படும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சூப் வந்து 15 நிமிஷம் தாக்கு பிடிக்கும் நண்பர்களே. ஒரு சூப் வந்து 15 நிமிஷம் தாக்கு பிடிக்கும். நம்மளை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும், ஸ்பைசியிலேருந்து ஸ்பைசியாக வச்சுக்கணும். அதனால் வந்து நல்லது தான். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்மர் கிராஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். சிட்டினில் உள்ள ஆர்மராக இது. பரவாயில்ல, சிட்டின் ஆர்மர்லாம் இது வரைக்கும் நான் ஆர்க்லேருந்து ஒரு வாட்டி கூட அப்கிரேட் ஆனது கிடையாது நண்பர்களே. முதல்ல அயனு சிட்டின்லாம் இப்போ நான் அப்கிரேட் ஆகுறேன். ஓகே, ரைட். இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சிட்டின் ஆர்மரில் வந்து அதிகமாக இருக்கிறான். மிச்சப்படி ஹைட்ரேஷன்லாம் இவன் கம்மி தான், நம்மளுடைய லெதர் ஆர்மர் அவங்க கொடுத்துறதுலேருந்து. பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, அவ்வளோதான். இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஸ்ட்ராம் கேவ்னு சொன்னார் ஒரு ப்ரோ. அதை முடித்தா தான் நமக்கு ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கான அந்த ஆர்மர் கிடைக்கும்னு. என்கிட்ட இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராம் கேவ்னா எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால் இப்போதைக்கு நான் செய்ய போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி ஒரு கேவ் ரன் போகலான்னு இருக்கிறேன். வீடியோ கடைசியில் பார்ப்போம் அந்த கேவ் ரனில் ஏதாவது உருப்படுறா, இல்லைன்னா நம்ம என்ன ஆகுறோன்னு. அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பிட்டேன். இன்னும் அந்த மவுண்டெயினுக்கு போயிட்டு ஒரே ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்குது நண்பர்களே. பார்த்துக்கிட்டிங்கன்னா அதையும் முடிச்சாச்சு. இந்த வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது என்ன வேலைன்னு. ஓகே, இப்போதைக்கு கிளம்புவோம் நண்பர்களே. ஏன்னா இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அயன்லாம் சூடு பண்ண போட்டு போயிருக்கேன். வந்து இனி அந்த வேலையை பார்த்துட வேண்டியதான். ஏன்னா சொல்கிறேன், ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன், அதை வந்து மறந்து போயிட்டேன் நண்பர்களே. ஷார்ட் கன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அயன்லாம் சூடு பண்ண போட்டிருக்கேன். தேவையானதெல்லாம் எல்லா ரிசோர்ஸையும் எடுத்தாந்து வச்சாச்சு நண்பர்களே, லெதர் எல்லாத்தையுமே. இப்போ வந்து அந்த இது பக்கத்தில் போயிட்டு நான் சொல்கிறேன், அந்த இடத்தையும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேவா? அந்த பனி இடத்தையும். ஓகே நண்பர்களே, அது பக்கத்தில் வந்தாச்சு. இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆஸ்ட்ரிஃபேக் ட்ரிபியூட்மா தான் போல். அதையும் நம்ம பார்த்தாச்சு. அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம இப்போதைக்கு அந்த கேவ் போய் லைட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த அதற்கு வந்துட்டோம் நண்பர்களே கேவ் பக்கத்தில். ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேவோட என்ட்ரன்ஸு. இது எனக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம அப்படியே லைட்டாக ட்ராப் பண்ணிட்டு பக்கத்தில் போனோம்னாலே முடிஞ்சிடும். இனி வீட்டை பார்த்து கிளம்புவோம். ஏன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. மட்டும் இல்லை, போகும்போது அப்படியே வழியில் வந்து ஆர்டிஃபேக்டையும் ட்ரிபியூட் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே ஏற்கனவே ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான இது இருக்குல்ல, அது பேர் என்னன்னு ஞாபகம் இல்லை. ஸ்கையில் தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸ்கையில் வந்து தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அது பேர் என்னென்னு மறந்து போயிடுச்சு நண்பர்களே. ஓகே, ரைட் நண்பர்களே, வந்து லேண்ட் ஆயாச்சு. இந்த இடத்துல நின்றுங்க ஆர்டிஃபேக்டை வந்து ட்ரிபியூட் பண்ணிடுவோம். டெர்மினல்னு போட்டிருக்கு. ஓகே, கிரியேச்சர்லாம் ரிவைவும் பண்ண முடியுமா இங்கே? நம்ம ஒரு வேளை கிரியேச்சர் வந்து ரிவைவ் பண்ணி இங்கே டேம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் ஏதாவது ஜிகா கிடச்சோம்னா ஹை லெவல் ஜிகாவெல்லாம் அடிச்சுட்டு வேணா இங்கே வந்து நமக்கு சூழ்நிலை சரியில்லைன்னா இங்கே வந்து நம்ம செய்யலாம். இல்லைன்னா இருக்கிற இடத்துல டேம் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதானே? ஓகே நண்பர்களே, இப்போ வீட்டுக்கு கிளம்புவோம். அவ்வளோதான், ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸ்மூத்திங் பாம் கிடச்சிருக்கு.
கிடைச்ச வரைக்கும் லாபம் தான், அவ்வளோதான். இனி வீட்டுக்கு போயிட்டு அடுத்து இன்னும் நிறையகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட் கன் வந்து கிராஃப்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதை கிராஃப்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். என்கிராம்ஸில் ஒரு சின்ன வேலை இருக்குது நண்பர்களே. ரெக்ஸ் வந்து டைனோசர் ரெக்ஸை வந்து கொல்ல சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஐயோ என்கிராம்ஸ் வேறு இருக்கா. இந்த என்கிராம்ஸை வேறு ஏன்டா அப்படி வச்சு சாவடிக்கிறீங்க. நிறைய என்கிராம்ஸ் கேட்குறானுங்க நண்பர்களே. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் கன்னை க்ரியேட் பண்ணி போட்டு விட்டேன். ஷார்ட் கன்னும் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. டேமேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 134 தான், கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து என்னுடைய இதுக்கு வந்து அதிகம் தான் நண்பர்களே. ஏன்னா நான் வந்து ஈஸி மோடில் வச்சு விளையாடுறேன். கேஷுவலுக்கு விளையாடுறவங்களுக்கு வேணால் இது டம்மித்தனமாக தெரியலாம். ஆனால் எனக்கு வந்து இது அதிகம் தான். ஏன்னா பிராண்டாவே நான் இன்னும் இதில் வந்து ஒரு 5 அடி அடித்தோம்னாலே செத்து போயிடுவான். அந்தளவுக்கு தான் அவனால் பவர் தாங்க முடியும். ஒவ்வொன்றும் ஒருத்தன் அவ்வளோதான். டீரெக்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த கண்ணுக்கு முன்னாடி நிற்க முடியாது. இன்னும் வீட்டுக்கு போய் புல்லெட் மட்டும் நிறையா கிராஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா புல்லெட் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஓகே, இருக்க வரைக்கும் லாபம். கொஞ்சம் அயன் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டை பார்த்து கிளம்புவோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. இன்னும் வீட்டுக்கு போயிட்டு நிறைய ஒர்க்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எப்படி சொல்கிறது, கேட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். 3 வழி இருக்குது. 3 வழியிலையும் ஒரு பெரிய கேட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோன் தேவைப்படுச்சு. நான் அர்ஜென்டிவிஸை வச்சு நம்மளுடைய டியோடெக்ராஸ் அவனை வச்சு தான் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே ரைட்டு, கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தேன். ஏன்னா நிறைய தேவைப்படுச்சு மட்டும் இல்லை, அதை அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்கிராம்ஸ் நம்ம கையில் இல்லை. ஏன்னா பெகுமோத்துன்னு நினைக்கிறேன், அது பேர் பெகுமோத் டைனோசர் கேட்டுன்னு போட்டிருந்துச்சு. அதை வேறு அன்லாக் பண்ணும். அதுக்கடுத்து ஓரளவுக்கு நம்ம கையில் வந்து லூட்டு வந்துருச்சு. இதை வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா தேவைப்படுது நண்பர்களே. இன்னும் இதெல்லாம் சும்மா சாதாரணம், இன்னும் நிறையா தேவைப்படுது லூட்டு. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வெறும் 400 கிட்ட தான் இருக்குது. நான் மேலே போய் கலெக்ட் பண்ணணும் தான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபென்ஸ் வந்து செஞ்சுட்டேன். ஃபென்ஸோடைய பேஸ்மெண்ட்னு நினைக்கிறேன். இதை வந்து செஞ்சு போட்டோம்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வச்சு தான் நம்மளால் இப்போதைக்கு இதுக்கு மேலே தான் நான் வந்து கேட் வைக்க போகிறேன். ஏன்னா ஸ்டோனில் இதுதான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். பெகுமோத் கேட் வந்து ஓப்பன் ஆக போகுது. பண்ணிடுவேன் எப்படினாலும். அடுத்த வீடியோவில் தான் இந்த வேலையெல்லாம் முடிக்க முடியும் நண்பர்களே. இந்த வீடியோவில் முடிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது. இந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும். இந்த இடம் வேறு கொஞ்சம் பெருசாக இருக்குது. எல்லா வழியோட இந்த வழி ரொம்ப ரொம்ப தள்ளி வச்சாலுமே வேஸ்ட்டு தான். ஏன்னா அசால்ட்டாக டைனோசர் குதிச்சு உள்ளே வந்துடும். மட்டும் இல்லை, நேராக வீட்டுக்கு மேலே போயிட்டு எல்லா சைடும் ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து ஹைட்டான இது கட்டணும் நண்பர்களே. வால் மாதிரி ஏதாவது. அப்போ தான் எந்த டைனோசரும் உள்ளே வந்து, அதாவது டெரினோசாரஸ் மாதிரி அவன் உள்ளே வந்து விழுந்து நம்மளை அடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டான். இந்த ஏரியாவே நமக்குன்னு செட்டில் ஆகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம். ஓகே, நான் இது வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். எனக்கு ஒன்றும் ஈஸி கிடையாது. ஏன்னா இதை நான் அடிக்கடி வச்சது கிடையாதுங்கிறதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வச்சுட்டேன். இந்த அளவுக்கு வச்சாலே இந்த இடத்துல இன்னும் ஒன்று வச்சா போதும் நண்பர்களே. அவ்வளோதான். அப்படியே ஒரு கிராஸ் ஷேப்பில் வச்சுடுவோம். ஏன்னா சேஃப்டி தான் இதுவும். ஓகே நண்பர்களே, இந்த இடத்துல இது மேலே வால் வச்சா போதும். இனி அதுக்கு முன்னாடி ஒரு கேட்டையும் செஞ்சு இது மேலே கிராஃப்ட் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு நம்மளோட வேலை. அடுத்து நிறையா இருக்குது நண்பர்களே. இன்னும் இதே மாதிரி இன்னும் 2 சைடு பண்ணணும். 2 சைடு பண்ணுறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேவ் ரன் பண்ணலான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகேவா, இதான் முக்கியமான நேரம். பாருங்கள், கேவ் ரன் பண்ண போகிறோம். எவ்வளோ அடி வாங்க போகிறோம்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா எனக்கு இந்த கேவ் பற்றி சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஒரு வாட்டி கூட நான் இந்த கேவ் வந்து விளையாண்டு பார்த்ததே கிடையாது. பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஏதோ டெக்லலாம் ஏதோ கொடுக்குறான் நண்பர்களே. நிறையா டெக்கில் உள்ளதெல்லாம் கொடுக்குறாங்க. ஈஸி, மீடியம் மோடு, மீடியம் அதுக்கடுத்து ஹார்டு. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்டு ஈஸி வந்து நான் பார்க்கவே இல்லை நண்பர்களே. ஹார்டு மீடியத்தை தான் பார்த்தேன். அதனாலேயே தெரியாமல் ஹார்டுக்கு போயிட்டேன் நண்பர்களே. சரி, மீடியமுக்கு போயிட்டேன் நண்பர்களே. மீடியமே பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னை போட்டு போலன்னு பொழந்தானுங்க. அப்படின்னா ஹார்டுக்கெலாம் யோசிச்சு பாருங்கள் என்ன ஆகும்னு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஏதோ ஒரு தைரியத்தில் உள்ள இறங்கிட்டேன். கொஞ்ச நேரம் ஸ்டக்காக ஆக தான் செய்யும் லைட்டாக, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ஸ்டக் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ரைட் நண்பர்களே, உள்ளே இறங்கியாச்சு. அவ்வளோதான், ஸ்டக்காகி நின்றுச்சு நண்பர்களே. நின்றுங்க நண்பர்களே, கொஞ்சம் நேரத்தில் ஸ்டக்காகினா அதுவே விட்டுரும். ஒரு வழியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டக்கானதுலேருந்து தப்பிச்சாச்சு நண்பர்களே. இது எதுவும் ஓர்னு நினச்சி நான் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னன்னே தெரியாது எனக்கு. ஓகே, சும்மா பார்ப்போமே. அதுக்கடுத்து இது ரொம்ப பெரிய கேவுன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட வேறு லூட் ரொம்பலாம் இல்லை. இது என்னன்னே தெரியாமல் நான் பக்கத்தில் போய் நின்றுட்டேன். அதுக்கடுத்து தான் வந்து சேரிஸ் பாய்சனஸ்னு சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாய்சன் ஏர்னு. ரைட், இப்போதைக்கு நம்மளால் இது பாஸ் ரூம் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. இன்னும் இதை நல்லா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த வாட்டி செத்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட இப்போதைக்கு லூட் ரொம்ப இல்லை. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கேவ் ரன் தான் இருக்க போகுது நண்பர்களே, சொல்லிட்டேன். ஏன்னா
நம்மகிட்ட மோஸ்ட்டாக இப்போதைக்கு நம்ம ஆர்மர்லாம் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கோம். இன்னும் லெவலப் ஆகணும். நண்பர்களே எங்கே ஜொலிக்குது நண்பர்களே. ஓ இங்கே தான் வந்து நம்மளால் இப்படி லைட் அடிக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் டேம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சூப்பரு. இதை மட்டும் நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே இப்படி லைட் அடிக்கிற மாதிரி டேம் பண்ணி வச்சுக்கிடுவோம் நண்பர்களே. ஓகேவா? நம்மளால் முடிஞ்சதுன்னா பார்ப்போம், முடியலைன்னா ஓகே. ஜிகாண்டாசாரஸில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதையும் டேப் பண்ணி வச்சுக்கலாம்ல, அதுதான் சொல்கிறேன். இங்கே உள்ள ஃபைபர்லாம் கலெக்ட் பண்ண முடியாது போல் நண்பர்களே. அப்படி போவோம். நெட் ஆன் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகுது நண்பர்களே, இந்த இடம் வந்து. ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக போய்கிட்டு இருக்குது. எதுவும் அடி விழலை. இது வந்து எந்த மாதிரி கேவுன்னு எனக்கு தெரியலை. பார்த்தீங்கன்னா டூடும் கலராக லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் நண்பர்களே. சூப்பராக இருக்கானே. இவெல்லாம் டேம் பண்ணிட்டு போனால் இவெல்லாம் டேம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பெரிய பெரிய டைனோசராக டேம் பண்ணுவோம், ரேப்டர் அந்த மாதிரி. அதான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, வந்தாச்சு. இந்த இடத்துல உள்ள டேம் பண்ண முடியுமாங்கிறதே மறக்காமல் கமெண்டில் ஒரு போட்டு தட்டி விட்ருங்க நண்பர்களே. ஓகேவா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு பெட்டியை பார்த்துருக்கோம். இந்த பெட்டியை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு நமக்கு தெரியாது இது வரைக்கும். சும்மா பக்கத்தில் போய் நின்று அதுவே ஓப்பன் ஆகிடுச்சு நண்பர்களே. ஒருவேளை எக்ஸ்ப்ளோர் நோட் மாதிரி எதிரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் தான் டெக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படி தெரியலையே. ஏதாவது லூட்டு கொடுங்கடா. எதுவுமே கொடுக்க மாட்டேங்கானுங்க நண்பர்களே. சும்மா இருந்துட்டுருக்கானுங்க. மேலே எதுவும் ஏறி குதிக்கணுமாடா நண்பர்களே. லைட்டும் போயிடுச்சு, ஒன்றுமே கிடைக்கல. ஒருவேளை சும்மா நம்மளை ஏமாத்துறதுக்கு வச்சுருக்கானா நண்பர்களே. ஏதோ கிடச்சிருக்கே. மெட்டல் ஏரோன்னு ஒன்று கொடுத்துருக்கான் நண்பர்களே. இந்த ஏரோ வச்சு என்னடா பண்ணுறது? சும்மாவே நான் அடிக்கிறதுக்கு சும்மா சாதாரண ஏரோ வச்சு அடித்தாலே டைனோசர் தாங்க மாட்டேங்கிறானுங்க. இதை வச்சு அடிச்சு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி. ஓகே ரைட். நம்மளால் இப்போ நிறைய லூட் இருக்க தான் செய்யுது. அதனால் நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இன்னும் ஓவர் பவர் ஆகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. இந்த கேஸில் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் என்னால் நிற்பேன் வேணும்னு சும்மா போய் இன்னும் பார்ப்பவே நின்னேன். பயங்கரமாக உயிர் குறையுது நண்பர்களே. இன்னும் நிறையா வந்து கிரியேச்சர்ஸை பார்க்கலான்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகே நண்பர்களே. என்னடா இது? டேய் என்னது இது? ஏதோ ஒன்று செத்து கிடக்குது நண்பர்களே. ஏதோ ரொம்ப நாளாக கிடக்கு போல். டூடுலாம் இருக்குது நண்பர்களே. என்னடா அது? இந்த இடம் ஏரியா நண்பர்களே. இங்கேயும் ஒரு பெட்டி கிடச்சிருக்கு. சூப்பர். இந்த பெட்டியையும் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி போயிடுவோம். இந்த பெட்டியில் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லை. ஏதாவது நல்லதாக கொடுங்கடா. டெக்லலாம் கொடுக்குறீங்களா? ஏதாவது ஆர்மர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மனசுக்கு ஒரு தெம்பாக இருக்கும். ஓகேவா? ரைட்டா? ஒரு ஆர்மர் ஏதாவது கொடுங்கடா. என்னடா கொடுத்து வச்சுருக்கீங்க? இன்வென்ட்ரியில் பார்த்தா நம்மளே தெரியும். புல்லட் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அட போங்கடா. இந்த புல்லட்டை தான் நானே வீட்டில் கிராஃப்ட் பண்ணிடுவேன். ஏன்டே நிறையா இருக்கேன். ஓகே ரைட்டு. வேறு ஏதாவது இடம் இருக்கான்னு பார்ப்போம் சுற்றி. ஏன்னா இந்த நிறைய இடம் இருக்குது இந்த இடத்துல. நம்ம மெதுவாக அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் தான் இருக்க போகுது. இந்த கேவை தான் இந்த கேவை எப்படியாவது முடிக்கணும் அடுத்த வீடியோவில். அதான் நம்மளுடைய டார்கெட்டு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு விடுவோம். ஓகேவா? ஓகே ரைட்டு. இப்போதைக்கு லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இந்த ஏரியாவை. இன்னும் வேறு எங்கேடா இருக்கீங்க? வேறு ஏதாவது பெட்டி எங்கேடா இருக்கீங்க? பயங்கர பெருசாக இருக்குது இந்த ஏரியாவே. பெரிய டஞ்சியோன் இருக்கும்னு நினைக்கிறேன். டஞ்சியோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதான் நினைக்கிறேன். டஞ்சியோன் ஏதோ ஒன்று வாயில் வர மாட்டேங்குது. அது பேர் மட்டும் மறந்துடுச்சு. டஞ்சியோன் தான் நினைக்கிறேன். ஓகே, உள்ள தள்ளி போய் பார்ப்போம். டீப்பாக ஏதாவது நல்லா கிடைக்கும்ல. டீப்லாம் போனோம்னா ஏதாவது கெஸ்ட்டு நிறையா. நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு எண்டில் ஒரு செஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கடுத்து வழி இல்லை. நம்ம பேக் அடிச்சு தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். ரைட்டு. இங்கே ஏதாவது உருப்படியாக கொடுத்தாங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது உருப்படியாக கொடுங்கடா. எதுவுமே கொடுக்க மாட்டேங்கானுங்க நண்பர்களே. என்ன இவ்வளோ ஸ்லோவாக கொடுத்துட்ருக்கானுங்க? ஏதாவது ஸ்லோவாக கொடுத்துட்ரு. சீக்கிரம் கொடுங்கடா. ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக கொடுத்துட்ருக்கீங்க நண்பர்களே? லைட்டு போனால் தான் நமக்கு லூட் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லூட் ஆட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னடா அடப்பாவிகளா? போய் இந்த அம்பை கொடுத்துருக்கீங்களாடா. இந்த அம்பு நான் அசால்ட்டாக கிராஃப்ட் பண்ணுவேனாடா என்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு. போங்கடா, இப்படியே பண்ணுங்க. என்னையே டென்ஷன் பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். இவனுங்க ஏதாவது மண்டக்காய்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நம்மளை. கடப்பாக கிளப்பிட்டு இருக்கானுங்க. ஓகே ரைட்டு. இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதாவது பண்ணியாச்சு. இப்போ வெளியே போகிறது தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா இவனுங்க தூக்கி போட்டு மினின்னு மிதிச்சு போடுவானுங்க. ஓகே நண்பர்களே, ரன்னிங் தான். எங்கேயாவது வழி கிடைக்குமான்னு பார்த்து போவோம். யாடாடா இந்த பாய்சனஸ் கேஸ் வேறு நமக்கு நேரம் பார்த்து வந்துக்கிட்டு இருக்குது. ஓவராக இருக்குது நண்பர்களே. எல்லா ஏரியாலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாய்சனஸ் கேஸ் இருக்குது. ஏன்டா டஞ்சனில் போய் இது சம்மந்தமே இல்லாமல் நீங்களாக ஒரு இதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க நண்பர்களே. எங்கேயோ வந்துவிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ கேட் போடுற மாதிரி ஏதோ பெருசாக ஒன்று இருக்குது. என்னன்னு தெரியலை நண்பர்களே. கேவுன்னு நினைக்கிறேன். இதுதான் கேவு. உள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பைடர் பைல்ஸ்லாம் வந்து நம்மளை போட்டு பொலன்னு பொழக்கிறானுங்க நண்பர்களே. ஒருத்தர் இல்லை, பல பேர் இருக்கானுங்க இந்த ஏரியாவில். நம்ம கையில் இந்த கத்தி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலமை சோழி முடிஞ்சுது. இப்போதைக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுது. ஆனால் கலராக வரானுங்க நண்பர்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலராக வரான்னு பார்த்தீங்களா? இதில் ஒரு சிவப்பு கலரை மட்டும் டேம் பண்ணணும். முடிஞ்சால் அடுத்த வாட்டி வந்து சிவப்பு கலர் டேம் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஆனால் சாகும்போது சிவப்பு கலர்லாம் இல்லை நண்பர்களே. அவனுக்கு கலர் ஒரு மாதிரி
பிளிங்க் ஆகுறானுங்க. இப்போ தான் பார்க்குறேன். ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுறானுங்க. சூப்பரு. அப்போ ஒரு ஒரு ஸ்பைடர் டேம் பண்ணாலே நமக்கு வந்து கலர் கலராக பிளிங்க் ஆவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒருத்தனை விடக்கூடாது நண்பர்களே. எல்லாரும் அடிக்கணும். எல்லாரையும் போல அடப்பாவிகளா செத்துக்கிட்டு போயிட்டேனா? இல்லை நண்பர்களே, இன்னும் சாவலாம் இல்லை. நான் எத்தனை வாட்டினாலும் சாக மாட்டேன்டா. அன்கான்ஷியஸ் ஆக மாட்டேன்டா. எத்தனை பேர் வேணாலும் வாங்க, என் கையில் உள்ள கத்தியை வச்சு எல்லாரையும் கதம் கதம் பண்ணுறதுக்கு நான் ரெடி. நண்பர்களே, இது என்னது கூடவே மாட்டேங்குது. என்ன செய்யணுன்னே எனக்கு தெரியலை. பயங்கரம். அது அது பாட்டுக்குள்ள அப்படி இருக்குது. கூடவே மாட்டேங்குது. அரையணுங்கிறத கொல்ல சொல்லியிருக்காங்க. நம்ம கொண்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ எப்படி கூட மாட்டேங்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னன்னு தெரியலை நண்பர்களே. அங்கே மட்டும் இல்லை, ஒரு பாம்பு மாதிரி பெரிய தேள் இந்த தாங்க அது பூரான் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கிரியேச்சரையும் கொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கிரியேச்சர் ஆனால் நம்மளை வந்து அட்டாக் பண்ண மாட்டேங்குது நண்பர்களே. ஒருவேளை நல்ல கிரியேச்சராக எப்படின்னு தெரியலை. இதை நான் வந்து சாதாரண நம்மளுடைய ஓவர் வேர்ல்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேவ்லையும் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். இது என்னன்னு தெரியலை. இது நம்மளை ஆனால் அட்டாக் பண்ண தான் செய்யும் ஓவர் வேர்ல்டில் உள்ள கேவ்லையும். ஆனால் பக்கத்தில் போனால் தான் அட்டாக் பண்ணும். ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது ஒன்றுமே செய்யாது. அது பாட்டுக்குள்ள பார்த்துட்டு போயிடும். பாருங்கள் நண்பர்களே, கலர் கலராக வரானுங்க. கலர் கோழி குஞ்சுமாய். நானும் பல மணி நேரமாக இன்னும் 1v பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே செய்ய முடியல. விட்டா வந்து ஸ்வாட் எல்லாம் நொறுங்கி போயிடும் போல். இவனுங்களை டேய் 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 போதும்டா. ஏன்டா பொறுமையாக இருங்கடா. நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன் போட்டு இத்த போலக்கிறீங்க நண்பர்களே. அடி வாங்கி தாங்க முடியல நண்பர்களே. எவ்வளோ தான் நண்பர்களே. இங்கே பாருங்கள், வலையை விட்டு காலை பிடிச்சிடுறானுங்க. இது வேறு எனக்கு ஒரு கடுப்பாக வருது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் என்னால் என்ன செய்யணுங்கிறத யோசிக்க கூட டைம் கொடுக்க மாட்டேங்கானுங்க எனக்கு. இது வந்து ஃபஸ்ட்டுங்கிறதுனால எனக்கு இதை பற்றி என்னதுமே தெரியலை நண்பர்களே. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது இந்த மெசேஜ்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எப்படி இந்த இடத்த விட்டு வெளியே போகணுங்கிறத சொல்லுங்கள். ஏதாவது ஸ்டேஜஸ்லாம் இருக்கான்னு சொல்லுங்கள். எத்தனை ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு 10 ஸ்டேஜ் இருக்குமா, 5 ஸ்டேஜ் இருக்குமான்னு சொல்லுங்கள் மறக்காமல். ரைட்டா? டேய் போதும்டா. மீடியமே இவ்வளோ இருக்குண்ணா. ஹார்டுலாம் அப்போ எனக்கு என்ன நிலமடா? ஒரு அப்பாவி ஜீவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்களாடா. அவனை அந்த வலை விடுறவனை தான் நண்பர்களே டென்ஷனாக வருது. வலை விடாமல் இருந்தானுங்களா கூட ஓகே, நம்ம வந்து வெளியே போயிடலாம் உயிரோட. டேய் வாங்கடா, இன்னும் எத்தனை பேர்னாலும் வாங்க. நம்ம ஸ்வாடு வேறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேமேஜ் ஆகிடுச்சு. ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடைய போகுது. எனர்ஜி வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. டக்குன்னு சிப் பண்ணிட்டு அடுத்து இறங்கிடுவோம் நண்பர்களே. கோதாவில் வேறு வழி இல்லை. எனர்ஜி வேறு கம்மியாகிடுச்சு. எனர்ஜி அவனுக்கு கொடுத்ததுனால ஏதோ குடித்தேன். ரைட்டு நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்மளை முடிச்சு விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அன்கான்ஷியஸ் லெவல் ஆனால் ரொம்ப கூடலை நண்பர்களே. டேய் விடுங்கடா, நான் ஓடணும்டா. இடத்த காலி பண்ணுறோம்டா. இந்த இடத்துல முதல்ல டக்குன்னு இவனுங்களெல்லாம் கொண்டுட்டு நம்ம டக்குன்னு மூவ் ஆக ஆரம்பிக்கணும் நண்பர்களே. ஏன்னா இவனுங்க பயங்கரமாக அடிக்கானுங்க. இவனுங்ககிட்ட சிக்கிக்கிட்டு நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ரைட் நண்பர்களே, ஓரளவுக்கு அவனுங்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வேறு எவனுடைய வலையில் போட்டான் பாருங்க. வலை போட்டானுங்க. டேய் ஓடுறா ஓடு, கைப்புள்ள நிற்காத. அவனுக்கு திரும்பியே பார்க்காத. அவனுங்க பாட்டுல பண்ணுறானுங்க. நம்ம வந்து கரெக்டாக யோசிக்கணும். இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியுமா நண்பர்களே? இந்த வெளியே போக முடியலை நண்பர்களே. அடைச்சி போட்டானுங்க. நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாதா, எங்கேயும் அடி வாங்கி சாவுன்னு போட்டானுங்க பாருங்கள். ஓகே ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை. நானும் ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருக்கேன். கத்தி வேற உடைய போகுது. ரைட் நண்பர்களே, ஷார்ட் கன் இருக்குது. இவனை முதல்ல போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன். இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கலாம். 1600 நண்பர்களே. இவனுக்கு ஹெச்பி அடப்பாவி வெறும் 2 அடி, 1 அடி தான் நண்பர்களே அடித்தா. நமக்கு பாதி இது கலந்துட்டு போயிட்டு நம்ம உடம்புல இருந்து. ரைட்டு, இவன் பெரிய கை தான். நம்ம இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவன் மினி பாஸ் மாதிரி நினைக்கிறேன். இந்த ஏரியா மினி பாஸ் மாதிரி. ஓகே ரைட்டு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடிப்போம். இதுக்கு வேணாலும் அடித்து நம்மளும் நவுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் குறைஞ்ச மாதிரி இல்லை. இவனுங்க பாட்டுக்குள்ள ஸ்வானாகி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. இன்னும் பாருங்கள், ஷார்ட் கன் வச்சு சட்டுன்னு வைக்கிறேன் பாருங்கடா. டேய், என் ஷார்ட் கனுக்கு பதில் சொல்லுங்கடா. எனக்கு என் கத்திக்கு தான் பதில் சொல்ல. என் ஷார்ட் கனுக்கு பதில் சொல்லி பாருங்கடா. டக்குன்னு முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். பக்கத்தில் நெருங்க விடக்கூடாது நண்பர்களே. அதுக்கடுத்து அவனை முடிச்சு விடணும் நண்பர்களே. அவன் என்ன இந்த ஏரியா மினி பாஸ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, அவனை முடிச்சு விட்டாச்சு. இனி நம்ம இந்த ஏரியாவை தாண்டி ஐயோ உயிர் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு நண்பர்களே. டேய் பொறுமடா. ஏன்டா மனசாட்சி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? என் கையில் வேறு கத்தி வேறு உடஞ்சிருச்சு நண்பர்களே. நான் ஆக்ஸை வச்சு தான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டேய் பொறுமடா. ஏன்டா எல்லோரும் வந்து குமியிறீங்க? ஏன்னா மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்குலாம்? நானும் முடிஞ்ச அளவுக்கு அடித்து தான் பார்க்குறேன். சாக மாட்டேங்கிறானுங்க நண்பர். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த இடம் முடிச்சாச்சு போல். கிளியர்டுன்னு வருது. இன்னும் எத்தனை ரவுண்டு தான்டா இருக்குது? டேய் மனசாட்சி இல்லாதவங்களே, இன்னும் எங்கடா போகணும்? அவ்வளோதான் நண்பர்களே, முடிச்சு விட்டாச்சு நண்பர்களே. அந்த பெரிய பாஸையும் கொண்டாச்சு. இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானுங்களோ, இவனுங்க என்னென்ன முடிவுலாம் வச்சுருக்கானுங்கன்னு தெரியலை. ரைட்டு, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகேவா? இந்த வழியாக போனால் தான் வெளியே போக முடியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த வழியாக எங்கூடி போகிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை.
எல்லா சைடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வேறு எங்கேயும் போய் வேறு எதுவும் ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சோலி முடிஞ்சுது. இருந்தாலும் போய் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிடுவோம். வெளியே போகிறதுக்கு வழி எனக்கு சுத்தமாக தெரியலை. சூப்பரு! ஒரு செஸ்ட்டு கிடச்சிருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி செஸ்ட்டு கொடுங்கடா, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இவ்வளோ அடித்தாலும். ஏன்னா எப்படினாலும் எனக்கு கவலை இல்லை. லூட்டு போனால் போகுது. இதை வச்சுட்டு நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. தண்ணி வேறு தவிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையில் தண்ணி இல்லை. இந்த கேவுக்குள்ளே வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நண்பர்களே. ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டோம். தப்பு தான். கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எல்லாத்தையும் கொண்டு வரணும் நண்பர்களே. அதுக்கு அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கொண்டு வரணும், மறந்துடக்கூடாது. ஓகே, நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டோம். இப்போதைக்கு வெளியே போவோம் நண்பர்களே. செத்தா சாகுறோம், பார்த்துக்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. ஓகேவா? ஓகே. இதுக்கு மேலே ஒன்றும் இந்த இடத்துல இருக்கிறதுல ஒரு வேஸ்ட்டு தான். ஓகே, இப்போ பாய்ஸ்னஸ் கேஸ் வேறு அடிக்க ஏற்கனவே உயிர் ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி வேறு இல்லை. லூட்டு வேறு இன்னும் கையில் வந்து மோஸ்ட்டாக இல்லை. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் வந்து நமக்கு மைனஸ் ஆகிட்டு. நான் சும்மா தான் நினச்சேன் இந்த கேவு சின்னதாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அயன் ஆர்மர் செஞ்சதுனால இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிருக்கேன். இல்லைன்னா வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து எங்கேயாவது போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வெளியே போகிறதுக்கு வழிக்கு வந்துட்டோமோ என்னன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. வெளியே போகிறதுக்கு வழி பக்கமாக தான் இருக்குது. பார்ப்போம். வெளியே போனால் சந்தோஷம்டா. ஓகே, இப்போதைக்கு ஃபுட்டு கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ மீட்டு கிடச்சிருக்கு. இந்த மீட்டெல்லாம் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? இந்த மீட்டை வச்சு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு நான் கேட்குறேன். இது வேறு என்னன்னு தெரில நண்பர்களே. அன்கான்ஷியஸ் லெவலில் கூட்டும் போல் ஸ்டிமுலேட்டர்னு இருக்குது. ஆனால் தண்ணியை வந்து பயங்கரமாக மைனஸ் பண்ணுறேன். ஒருவேளை நார்கோட்டிக் மாதிரி ஏதாவது மெட்டீரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஐயையோ, அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சு. அடப்பாவிகளா, இது என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்க நண்பர்களே? இங்கே பெரிய பெரிய சைஸில் ஜெயின்ட் டூடுஸ்லாம் இருக்கானுங்க நண்பர்களே. அப்போ இவனுங்கெல்லாம் டேம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பரு. தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நல்லது நண்பர்களே. இந்த ஜெயின்ட் டூடெல்லாம் பார்த்தே சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பவர்ஃபுல்லானலாம் டேம் பண்ணுவாங்க. பாருங்கள், கலர் கலராக எறிகிறானுங்க லைட்டு. ஒரு நல்ல கலராக பார்த்து நம்ம வீட்டுக்கு டேம் பண்ணி கூப்பிட்டு போவோம். ஓகேவா? அடுத்த வாட்டி எனக்கு வந்து இந்த ஒரு வெறி. இந்த மாதிரி கலர் கலராக பார்த்தீங்கன்னா சும்மாவே விட மாட்டேன் டேம் பண்ணாமல். இதை மட்டும் விட்டுருவேனா? ஓகே, இங்கேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் வாங்கடா, என்னை போட்டு தள்ளுங்கடா, நான் வீட்டை பார்த்து போகிறேன். ஏன்னா இவனுங்ககிட்ட இனி அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்மகிட்ட தண்ணி வேறு இன்னும் இல்லை. நம்ம வீட்டில் போய் மிச்சத்தெல்லாம் பார்த்துக்கலாம். லூட்டு போனால் போகுது, திரும்ப எடுத்துக்கலாம். ஓகேவா? போட்டு தள்ளுங்கடா. போட்டு தள்ளுங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு வாரேன். அதுக்கு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே செத்து போயிட்டேன். ஓகேவா? ரைட் நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு ஓகேவா போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க. ஓகேவா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது ஐ ஹெச் கேமிங்.